ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒழுக்கம், நேர்மை, கௌரவத்தோடு இந்த பூமியில் வாழக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். நேர்மையாக வாழ வேண்டும், நற்பண்புகளோடு வாழ வேண்டும், பெரியவர்களை மதித்து வாழ வேண்டும், பக்தி பூர்வமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் தனுசு ராசிக்காரர்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஏராளமான நற்பண்புகளுக்கு சொந்தக்காரர்களான உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான யோக மாதம். அனைத்து ஆதிபத்தியங்களும் வலுவாக செயல்பட போகிறது. ராசிநாதன் உச்சமடைந்திருக்கிறார். கௌரவம், பெயர், புகழ், அந்தஸ்து, மரியாதை எல்லாமே உயர்வடைய போகிறது என்பதை காட்டுகிறது. தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் வாழ்க்கையில் வருகின்ற அனைத்து விடயங்களையும் எதிர்கொள்ளப் போகிறீர்கள். அற்புதமாக இருக்கிறது. 2ஆம் இடத்தை 3 மாபெரும் சுபர்கள் குரு, சுக்கிரன், புதன் மூவரும் பார்க்கிற போது இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. குறிப்பாக 2ஆம் இடமும் 2ஆம் அதிபதியும் உச்சகுருவின் பார்வையிலே நல்லபடியாக அவருடைய தொடர்பு இருக்கிற போது கை நிறைய நல்ல வருமானத்தை பார்க்க போகிறீர்கள் என்பதை தெளிவாக காட்டுகிறது. 3ஆம் இடத்திலே ராகு அமர்ந்திருப்பதும் அவரை சுக்கிரன் பார்ப்பதும் அற்புதமான யோக அமைப்பு. முயற்சிகள் பலிக்கக்கூடிய அற்புதமான யோகம். நீங்கள் எடுக்கிற புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரக்கூடிய அற்புதமான வாய்ப்பாக இருக்கிறது. 4ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். உச்சகுருவின் வீட்டில் உச்சகுருவின் பார்வையில் இனி அவர் அர்த்தாஷ்டம சனியாக செயல்படாமல் அர்த்தமுள்ள நல்ல சனியாக செயல்பட போகிறார். குறிப்பாக தொழிலில் ஏற்பட்ட தடைகளை அப்படியே அவரே விலக்கி விட போகிறார். 10ஆம் இடத்துக்கு அவருடைய பார்வை இனி தீய பார்வையாக இல்லை. 5ஆம் இடம் நல்ல சுபத்துவமாக வலுவாக இருக்கிறது. அதிர்ஷ்டம் செயல்படும், குலதெய்வ ஆசீர்வாதம் கிடைக்கும், பூர்வ புண்ணியங்கள் எல்லாம் செயல்படும், நல்ல புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அற்புதமாக இருக்கிறது. 6ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருப்பது கடனாலோ நோயாலோ எதிர்ப்பாலோ நீங்கள் அவஸ்தைகளை சந்திக்க போவதில்லை என்பதை தெளிவாக காட்டுகிறது. 6ஆம் இடத்துல இயற்கை அசுபர்கள் யாராவது ஒருவர், சனியோ செவ்வாயோ ராகுவோ கேதுவோ ஒருவர் தனித்து அமரலாம். கடன் நோய் எதிர்ப்புகள் அப்படியே கட்டுக்குள் இருக்கும். அற்புதமான யோகா அமைப்பு. 7ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி புதன் பகவான் புதாதித்ய யோகத்தோடு அங்கே சூரியனும் அமர்ந்திருக்க அற்புதமான யோகம். பாக்கியாதிபதி 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அங்கே புதாதித்ய யோகம் ஏற்பட்டிருக்கிறது. வாழ்க்கை துணையாலும் வாழ்க்கை துணை வழி உறவுகளாலும் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு ஏற்பட போகிறது. சோஷியல் ஐடென்டிட்டி எல்லாமே அற்புதமாக செயல்பட போகிறது. பார்ட்னர்ஷிப் அற்புதமாக செயல்படும். 8ஆம் இடத்துல குரு உச்சமடைந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு ராசிநாதன். அற்புதமாக செயல்பட போகிறது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், மறைமுக தனலாபங்கள், எதிர்பார்க்காத நன்மைகள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்கிறது. உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாம் அப்படியே விலக போகிறது. 9ஆம் இடத்துல இருந்த கேதுவுக்கு சுக்கிரனுடைய தொடர்பு கிடைத்து விட்டது. பாக்கியங்கள் செயல்பட போகிறது. 10ஆம் இடத்துக்கு சனியின் பார்வை இனி தீய பார்வையாக இல்லை. 10ஆம் அதிபதி புதன் பகவான் 7ஆம் இடத்துல புதாதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொண்டு நல்லபடியாக வலுவோடு இருக்கிறார். தொழில் முன்னேற்றம் ஏற்பட போகிறது. 11ஆம் அதிபதி சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். லாபாதிபதி பாக்கியத்தில் அமர்கிற போது லாபங்கள் எல்லாம் பாக்கியங்கள் எல்லாம் இயல்பாக உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய அற்புதமான யோக அமைப்பு. 12ஆம் இடத்தை உச்சகுருவும் பார்க்கிறார். 12ஆம் இடத்தை செவ்வாய் பகவானும் பார்க்கிறார். 12ஆம் அதிபதியும் பார்க்கிறார். இந்த மாதம் முழுக்க சுப செலவுகள் நிறைய இருக்க போகிறது. அற்புதமான யோக மாதமாக 12 ஆதிபத்தியங்களும் உங்களுக்கு செயல்பட போகிறது. முழுமையாக இயங்க போகிறீர்கள். அதாவது ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் 12 ராசிகளும் 12 ஆதிபத்தியங்களும் இயல்பாக செயல்படுகிற போது நீங்கள் நினைத்தாலும் ஓய்வாக இருக்க முடியாது. செயல்பட்டாலும் அதை களைப்பாக உணரமாட்டீர்கள். எல்லாம் சுபத்துவமாக வலுவாக செயல்பட போகிறது. ஆதிபத்திய நன்மைகளும் காரகத்துவ நன்மைகளும் இரட்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகிறது. ராசிநாதன் உச்சமடைந்து நேரடியாக தனஸ்தானத்தையும் தனாதிபதியையும் பார்க்கிறார். குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமைய போகிறது. சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்க போகிறது. வாக்கு பலிதம் ஏற்பட போகிறது. நீங்கள் நினைப்பதை அப்படியே பேச வேண்டும், அது அப்படியே நடந்துவிடும். வாக்கு பலிதம். 2ஆம் இடம் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிற போது 2ஆம் இடமும் 2ஆம் அதிபதியும் உச்சகுருவின் தொடர்பில் இருக்கிற போது வாக்கு பலிதம் ஏற்படும். அற்புதமாக புதிய வரவுகள் இருக்கிறது. குடும்பத்துக்கு ஒரு குழந்தையினுடைய வரவு, ஒரு சொந்தக்காரருடைய வரவு, நீங்கள் எந்த விடயத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்களோ, எந்த விடயம் உங்கள் வாழ்வில் நடந்தால், உங்கள் குடும்பத்தில் நடந்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுமோ அவையெல்லாம் நடக்க அற்புதமாக காத்திருக்கிறது. குடும்பத்துக்குள்ளே இருந்த சின்ன சின்ன சிக்கல்கள் எல்லாம் அப்படியே பிணக்குகள் எல்லாம் அப்படியே நகர்ந்து விடும்.
தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தவர்கள் குடும்பத்தை விட்டு அப்படியே விலகி சென்று விடுவார்கள். மூன்றாவது மனிதர்களால் குடும்பத்துக்குள்ள சிக்கல்களை சந்தித்து கொண்டிருந்தவர்கள் அந்த சிக்கல்களிலிருந்து வெளிவரப் போகிறீர்கள். குடும்பம் கோயிலாக ஆகப் போகிறது. அற்புதமாக இருக்கிறது. அதாவது மது பழக்கத்துக்கு யாராவது நீங்கள் அடிமையாக இருந்தால் அவற்றிலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியும். குறிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் கௌரவமாக இந்த பூமியில் வாழக்கூடியவர்கள். அவ்வளவு சுலபமாக மது பழக்கத்துக்கு அடிமையாக மாட்டீர்கள். அவயோக தசாபுத்தியில் நீங்கள் மாட்டிக்கொண்டு உங்களுடைய பிறந்த ஜாதகம் கொஞ்சம் பலவீனமாக இருந்தால் அப்படி ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். அப்படி ஏதாவது சிக்கலில் நீங்கள் மாட்டிக்கொண்டிருந்தால் இப்போது நீங்கள் மீண்டு வருவீர்கள். நல்லதொரு உணவு பழக்க வழக்கம், ஏற்கனவே நீங்கள் ஒழுக்கமானவர்கள், நேர்மையானவர்கள், பக்தி பூர்வமானவர்கள், மேலும் யோகா தியானம் எல்லாம் கற்றுக்கொண்டு அற்புதமாக செயல்பட போகிறீர்கள். 3ஆம் இடம் ராகுவின் இருப்பாலும் சுக்கிரனுடைய தொடர்பாலும் வலுத்து இருக்கிறது. நீங்கள் எடுக்கிற புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். நல்ல தொடர்புகள் கிடைக்கும். சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான பொற்காலம். சாதிக்க போகிறீர்கள். இசை, எழுத்து, கவிதை, பாட்டு, ஓவியம், நடனம் இது போன்ற அமைப்புகளில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தால் அவற்றால் உங்களுக்கு அதிக நன்மைகள் இயல்பாக காத்திருக்கிறது. காதலின் தேசம் கதவுகள் திறக்கப் போகிறது. அதாவது ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் நிறைய பேருக்கு இந்த மாசத்துல காதல் திருமணம் நடக்கும். தனுசு ராசிக்காரர்களை பெரும்பாலானவர்களுக்கு திருமணம் நடக்க காத்திருக்கிறது. குறிப்பாக காதல் திருமணம் கைகூடி வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. ராகு பகவான் சுக்கிரனோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிற போது காதல் கைகூடும். வேற்று இனம், மதம், மொழி பேசக்கூடியவர்களோட அறிமுகங்கள் கிடைத்து அவற்றால் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களோடு நட்பு பாராட்டக்கூடிய அற்புதமான யோகா அமைப்பு. நிலையான சொத்துக்களை வாங்கலாம், ஆபரணங்கள் வாங்கலாம். 3ஆம் இடம் வலுவாக செயல்படுகிற போது உங்கள் பெயர், புகழ், கீர்த்தி எல்லாமே உயர்வடையும். 3ஆம் இடம் நல்ல வலுவாக இயல்பாக செயல்படுகிற போது தன்னம்பிக்கை அதிகரிக்கும், தைரியம் அதிகரிக்கும். அற்புதமாக இருக்கிறது. 4ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானுக்கு உச்ச குருவோட பார்வை கிடைத்து விட்டது. இனி அவர் அர்த்தமுள்ள சனியாக, நல்ல சனியாக, வாழை சுருட்டி கொண்டு நல்ல பிள்ளையாக இருக்க போகிறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக சனி செய்த கெடுதல்களை தனுசு ராசிக்காரர்களுக்கு செய்வதில்லை. அவர் உங்களுக்கு ஆதிபத்திய விசேஷம் உள்ளவர். தனாதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி, சுகஸ்தானத்துல உச்சகுருவின் பார்வையில இருக்கிறார். உண்மையில இந்த சனி பகவான் உங்களுக்கு இனி தொழில் தடைகளை அப்படியே நீக்கி தருவார். அவரே நல்ல வருமானத்தையும் தரப்போகிறார். அற்புதமாக இயங்க போகிறது. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும். புத்திர பாக்கியத்திற்காக நீங்கள் இயங்கி காத்திருந்தால் புத்திர பாக்கியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அற்புதமான இந்த யோக அமைப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். 6ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருப்பது அற்புதமான யோகம், அற்புதமான யோகம். கடன், நோய், எதிர்ப்புகள் எல்லாம் அப்படி உங்கள் கட்டுக்குள் இருக்கும். நோயால் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் நாட்பட்ட நோய்களிலிருந்து விடுபட முடியும். நோய்களுக்கு தேவையான நல்ல மருத்துவ தீர்வுகள் கிடைக்கும். நல்ல மருத்துவர்கள் அறிமுகமாவார்கள். கடன் இருந்தால் அவற்றை கட்டி தீர்ப்பதற்கான வருமானமும் வரும். சுப கடன்கள் வாங்குவதற்கான தேவை இருந்தால் வாங்கிக் கொள்ளலாம். மாதம் முழுக்க செலவு இருக்க போகிறது. அதாவது 12ஆம் இடத்தை 12ஆம் அதிபதியும் பார்க்கிறார், உச்சகுருவும் பார்க்கிறார். மாதம் முழுக்க செலவை தவிர்க்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனால் இரட்டிப்பு செலவு இருக்க போகிறது. எல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல செலவுகளாக இருக்கும், சுப செலவுகளாக இருக்கும். ஒரு நிலையான சொத்துக்களை வாங்குவது, வண்டி வாகனம் வாங்குவது, வீடு வாங்குவது, வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது, ஆபரணங்களை வாங்குவதுன்னு சொல்லி சுப செலவுகளாக இருக்க போகிறது. கண்டிப்பாக செலவுகள் இருக்கும், பயணங்கள் இருக்கும், வெளிநாட்டு கனவுகள் நிறைவேறும். 12ஆம் இடம் அபரிவிதமாக சுபத்துவமாக இயங்குகிற போது அக்கடாண்டு நிம்மதியாக உறங்கலாம். ஒரு மனிதனுக்கு எது இருக்கிறதோ இல்லையோ நிம்மதியான தூக்கம் வேண்டும் அல்லவா, நிம்மதியான நித்திரை வேண்டும் அல்லவா, நிம்மதியாக உறங்க போகிறீர்கள். வாழ்க்கையில ஓடி ஓடி உழைத்து ஊருக்கெல்லாம் கொடுத்து கெட்ட பேர் வாங்கியது போதும். நிம்மதியாக கொஞ்ச நாளைக்கு நித்திரை கொள்ளலாமா, நிம்மதியாக உறங்கலாமா, ஓய்வெடுக்கலாமா. இந்த மாசத்துல நிம்மதியாக ஓய்வெடுக்கவும் முடியும், தீவிரமாக செயல்பட்டு உழைக்கவும் முடியும். எல்லா ஆதிபத்தியங்களும் எல்லா காரகத்துவங்களும் வலுத்து செயல்படுகிறது. உங்களோட வாழ்க்கையிலேயே கோல்டன் பீரியட். அதாவது இந்த பலன்கள் எல்லாமே நீங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை அனுசரித்து தான் செயல்படும். என்ன கொடுப்பனோடு இந்த பூமிக்கு வந்திருக்கிறீங்க. ஆயிரங்களில் சம்பாதிக்க போறீங்களா, லட்சங்களில் சம்பாதிக்க போறீங்களா, கோடிகளில் சம்பாதிக்க போறீங்களா என்பதை உங்களுடைய பிறந்த ஜாதகம் சொல்லும். நோயோடு இருக்க போறீங்களா, 8ஆம் இடம் 6ஆம் இடம் வலுவாக உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் செயல்படுகிறதா, அல்லது நல்ல அதிர்ஷ்டத்தோடு வலுவாக செயல்பட போகிறீர்களா, அருளோடு வாழ போகிறீர்களா, எல்லா பாக்கியங்களும் கிடைக்க போகிறதா, திரிகோணங்கள் வலுத்து இருக்கிறதா, லக்னம் எப்படி இருக்கிறது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக இப்போது உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரம் நடந்து கொண்டிருக்கிறது, இவை அனைத்தையும் கோச்சாரத்தோடு இணைத்துத்தான் பலன்களை பார்க்க வேண்டும். அவர் பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் நல்லதொரு தசாபுத்தி நடந்து உங்களுடைய ஜாதகம் நல்ல யோக ஜாதகமாக இருந்தால் 99 மார்க் வாங்க முடியும். அற்புதமான கோச்சாரத்தில் இருக்கிறீர்கள். 7ஆம் இடத்துல புதாதித்ய யோகம் ஏற்பட்டிருக்கிறது. வாழ்க்கை துணையால நன்மை, வாழ்க்கை துணை வழி சொந்த பந்தங்களால நன்மை, கணவன் மனைவி ஒற்றுமை, காதலன் காதலி ஒற்றுமை, நண்பர்களுடைய பரஸ்பர புரிதல் ஏற்பட போகிறது. தொழில் பங்குதாரர்களுக்கிடையில் ஆழமான புரிதல் ஏற்பட போகிறது. வேற்றினம் மதம் மொழி பேசக்கூடியவர்கள் உங்களுக்கு நண்பர்களாக இருந்தால் அவர்களால் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு ஏற்பட போகிறது. சோஷியல் ஐடென்டிட்டி, பார்ட்னர்ஷிப், ரிலேஷன்ஷிப் எல்லாமே அற்புதமாக செயல்படுகிறது. மாணவ கண்மணிகளுக்கு பொற்காலம்.
புதாதித்ய யோகத்தில் புதன் பகவான் வித்யாகாரகன் அற்புதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். 4ஆம் இடத்துக்கு உச்சகுருவோட பார்வை கிடைத்திருக்கிறது. வெளிநாடு சென்று கற்பதற்கான வாய்ப்புகள் வரும். வெளிநாட்டிலே கல்வியை முடித்து கொண்டவர்கள் பிறந்த மண்ணுக்கு திரும்பி வர முடியும். 8ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார். திடீர் அதிர்ஷ்டம், பங்குச்சந்தை லாபம், லாட்டரி டிக்கெட் விழுவது, உழைக்காமல் அடுத்தவருடைய பணம் உங்களுக்கு வருவது, மறைமுக தனலாபங்கள், எதிர்பார்க்காத நல்ல செய்திகள் எல்லாம் காதுக்கு வந்து சேர்வது, உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே விலகுவது, ஆயுள் ஆரோக்கியம் மேம்படுவது, அற்புதமான யோக அமைப்பு. அதாவது 12 ஆதிபத்தியங்களும் வலுத்து செயல்பட போகிறது. தொழில் தடைகள் விலகுகிறது. நல்ல வருமானம் அதிகரிக்க போகிறது. திருமணம் கைகூடி வரப்போகிறது. நல்லதொரு இணை துணை கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. முயற்சிகள் பலிக்க போகிறது. உடல் ஆரோக்கியம் மேம்பட போகிறது. பெயர் புகழ் எல்லாமே அதிகரிக்க போகிறது. கடன் நோய் எதிர்ப்புகள் உங்கள் கட்டுக்குள் இருக்க போகிறது. தேவையான விடயங்களுக்கு தேவையான செலவுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். பயணங்களால் நன்மை இருக்க போகிறது. நிம்மதியாக உறங்க போகிறீர்கள். அப்படி ஒன்றும் பெரிய தீய பலன்கள் சொல்ல முடியவில்லை. அவர் ஒரு பிறந்த ஜாதகத்துக்கு ஏற்ப அற்புதமாக செயல்பட போகிறது. ஐயா, ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள் என்று நீங்கள் கேட்டால், பக்தி பூர்வமாக இருப்பது, முழுமையாக சரணடைந்து வாழ்வது எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து தரும். அதாவது புத்தருடைய வாழ்க்கையில, கௌதம புத்தருடைய வாழ்க்கையில அவருடைய சீடராக ஆனந்த தீர்த்தர் ஒரு 40-45 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறார். கௌதம புத்தருடைய இறுதி காலத்தில் கூட அந்த ஆனந்த தீர்த்தர் ஞானம் அடையவில்லை. வாழ்நாள் முழுவதும் புத்தரோடு சேர்ந்து வாழ்ந்தாலும் ஆனந்த தீர்த்தருக்கு ஞானமே கிடைக்கவில்லை. இந்த கேள்வியை புத்தரிடமே கேட்கிறார்கள். வாழ்நாள் முழுக்க ஆனந்த தீர்த்தர் உங்களோடு வாழ்ந்தார், அவருக்கு ஞானமே கிடைக்கவில்லை, ஏன் ஐயா என்று கேட்டபோது அவர் சொன்னார், ஒரு கோப்பை நிறைய நீங்கள் சூப்பு வைத்திருக்கிறீர்கள், அதற்குள்ளே ஒரு கரண்டியை போட்டு வைத்திருக்கிறீர்கள், அந்த கரண்டி எப்போதாவது அந்த சூப்பை சுவைக்க முடியுமா என்று கேட்டார். வாழ்நாள் முழுவதும் ஆலயத்துக்கு போவதும் விரதம் இருப்பதும் அப்படி இப்படி செய்வதல்ல பக்தி. பக்தி என்பது முழுமையான சரணாகதி நிலை. கதவை திறக்க வேண்டும், அப்போதுதானே காற்று வரும். புத்தியால் சிந்திப்பவர்களுக்கு பக்தி செயல்படாது. உணர்வுபூர்வமாக நீங்கள் இருக்கிற போது பக்தி அற்புதமாக செயல்படும். பக்தியின் பாதையில் நீங்கள் உண்மையாக செயல்பட வேண்டும் என்றால் முழுமையான சரணாகதியோடு வாழ வேண்டும். சரணாகதி நிலையில் வாழ்கிற போது பிரபஞ்ச பேராற்றல் உங்களுக்குள் அற்புதமான கதவுகளை திறந்து தரும். பக்தியோடு இருங்கள். எல்லா தடைகளையும் தகர்த்து விடலாம். அற்புதமான யோக மாதமாக அனைத்து ஆதிபத்தியங்களும் அனைத்து காரகத்துவங்களும் வலுத்து செயல்படுகிறது. இந்த மாதம் முழுக்க சூரியன், செவ்வாய், புதன், சனி, குரு எல்லோருமே சுபத்துவமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். குருவினுடைய துறையிலே செயல்படுபவர்கள், செவ்வாயினுடைய துறையில செயல்படுபவர்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. மின்சாரத்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, விளையாட்டுத்துறை, சுற்றுலாத்துறை, பொதுப்பணித்துறை, விவசாயத்துறை, இது போன்ற அடிப்படைகள் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் எல்லா நன்மைகளும் உங்களுக்காக காத்திருக்கிறது. வழிகாட்டிகள், சொல்லிக் கொடுப்பவர்கள், ஆசிரியர்கள், குருமார்கள், கோயில் தர்மகர்த்தாக்கள், கோயில் அர்ச்சகர்கள், கோயிலை சுற்றி வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், கடை வைத்திருப்பவர்களுக்கு எல்லா நன்மைகளும் லாபங்களும் இயல்பாக காத்திருக்கிறது. காய்லாங்கடை வைத்திருப்பவர்கள், கிளீனிங் பொருட்கள் விற்பனை செய்பவர்கள், இரும்பு கடை வைத்திருப்பவர்கள், மெக்கானிக் செட் வைத்திருப்பவர்கள், மரத்தளபாடங்கள் விற்பனை செய்பவர்கள், பெட்ரோல் பங்கு வைத்திருப்பவர்கள், அதே நேரத்தில் சனியினுடைய துறை என்று பார்க்கிற போது குடிக்கக்கூடாத திரவங்கள், பெட்ரோல் பங்கில் வேலை செய்யக்கூடியவர்கள், மதுபான கடை வைத்திருப்பவர்கள், அங்கே வேலை செய்யக்கூடியவர்களுக்கு எல்லா நன்மைகளும் லாபங்களும் இயல்பாக காத்திருக்கிறது. மருத்துவமனை ஊழியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மெடிக்கல் ஷாப் வைத்திருப்பவர்களுக்கு எல்லா நன்மைகளும் லாபங்களும் இயல்பாக காத்திருக்கிறது. எப்போது கோச்சாரத்தில் குரு பகவான் நல்ல வலிமையாக சுபத்துவமாக இருக்கிறாரோ, மருத்துவ துறையில் இருப்பவர்களுக்கு பொற்காலம். குரு சுபத்துவமாக இருக்க பிறந்தவர்கள் மருத்துவத்துறையில சாதிக்க முடியும். அற்புதமாக இருக்கிறது. தீயணைப்புத்துறை, மின்சாரத்துறை, மின்சார வாரியத்தில் செயல்பட்டு கொண்டிருந்தால் அதிக நன்மைகளும் லாபங்களும் உங்களுக்காக காத்திருக்கிறது. டிபார்ட்மெண்ட் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், பலசரக்கு கடை வைத்திருப்பவர்கள், இந்த மளிகை கடை சிறு குறு வியாபாரிகள், இவர்களுக்கெல்லாம் அதிக நன்மைகளும் லாபங்களும் காத்திருக்கிறது. ரியல் எஸ்டேட், பில்டிங் கான்ட்ராக்ட், சிவில் இன்ஜினியர்ஸ், யூனிஃபார்ம் சர்வீஸ், இராணுவத்தில் இருப்பவர்கள், காவல்துறையில் இருப்பவர்களுக்கு அதிக நன்மைகளும் லாபங்களும் இயல்பாக காத்திருக்கிறது. ஆடிட்டிங், அக்கவுண்டிங், டீச்சிங், பேங்கிங், மார்க்கெட்டிங் சொல்லிக் கொடுப்பவர்கள், பத்திரிகை துறையில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள், இணையதளம், ஃபேஸ்புக், யூடியூப், மீடியா துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் நன்மைகளும், செல்போன் கடை வைத்திருப்பவர்கள், பேசி பிழைப்பவர்கள், பண முதலீடு இல்லாமல் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், பிஸ்னஸ்மேன், நல்ல புதன், அதாவது இடைத்தரகர்களாக செயல்படக்கூடியவர்களுக்கு கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் நடக்க காத்திருக்கிறது. எந்த தீய பலனும் சொல்ல முடியவில்லை. கோச்சாரத்தில் கோல்டன் பீரியட்டாக இருக்கிறது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு ஜோதிட சொந்தங்கள் வாழ்வில் வளர வேண்டும், மலர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். 2026 ஜூலை மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதில் ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்கார்.